கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் எல்லாமே நான் நல்லபடியாய் தேவ சேனாட்டிலிருந்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மகிமைப்பட்டு கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் எனக்கு சேர் மாசத்துக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டுக்கிறோம். அந்த 6 நாட்கள் தேவ சனியாத்தில் தேவனை துதித்து போற்றி மகிமைப்படுத்தி தேவனை பாடி ஆராய்ச்சி செய்து தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாட்கள் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சேர்ந்த கர்த்தர் அடியானத்தை பாக்கியத்தின் சாக்கி கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் வேதாந்தத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானம் நாவை நான் புசித்து நாவுக்கு வாழ்களை வாழ்ந்து வர தேவனை உதவி செய்வதாக அருமையான பசங்க மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-31 சேர்த்து வாசிக்கலாம். மத்திய 10 30 31 இன்னொருத்தர் லூக்கா 12:7 எடுத்து வச்சு அதையும் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. அவங்களுக்கு தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. லூக்கா 12:7 வாசிக்கலாம். அவங்களுடைய தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜீவித்த காலத்திலே மக்களை வழிநடத்துவதை வந்து பார்க்கிறோம். தேவன் பக்கமாய் மக்கள் இதயத்தை திருப்பினதை பார்க்கிறோம். அவர்கள் உபதேசித்ததை பார்க்கிறோம். அவர்கள் போதித்ததை பார்க்கிறோம். அவங்க வழிநடத்துவதை காரியங்களை பார்க்கிறோம். விசேஷமாக அவங்களை திடப்படுத்தி பலப்படுத்துவதை பார்க்கிறோம். இங்கே சீஷர்களை இயேசு கிறிஸ்து திடப்படுத்ததை பார்க்கிறோம். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போது மற்ற ஜனங்கள் தம் இனத்தார்கள் நம்முடைய மற்றவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் நம்ம என்ன செய்வார்கள் என்று சொல்லி கூட ஒரு பயம் அவர் கொண்டு இருந்தது. அதனால் இயேசு பின்பற்றிலே அவங்க ஒரு ஐயம் கொண்டு இருந்தது. இதை தீர்க்கும்படியாக அவர் அங்கே இயேசு கிறிஸ்து வார்த்தைகளால் திடப்படுத்தினார். சொன்ன வார்த்தைகள் இதுதான். என்ன வார்த்தைகள் என்னன்னா, உங்களோட தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் விசேஷித்ததாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே ஜனங்களை சீடர்களை இயேசு திடப்படுத்தினார், பலப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எப்படி பலப்படுத்தினார், அந்த ஐயத்தை எப்படி நீக்கினார் என்று சொல்ல போகும்போது 28 வாசிக்கலாம். ஆத்துமாவை ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ள நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மா மட்டும் ஆத்மாவை அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அது யாருடையது? தேவனுடைய. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா கர்த்தரால் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அது கர்த்தருடைய. அவங்க அதெல்லாம் கொள்ள முடியாது. சும்மா சரீரத்தை கொள்ள பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் ஆத்மாவை கொள்ள இயலாதவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை திடப்படுத்துறார். அடுத்தது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படக்கூடாது, யாருக்கு பயப்படணுங்கிறத இயேசு சொல்லி கொடுக்குறார். உங்க ஆத்மா அழிக்க முடியாதவர்களுக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஆத்மா சரீரம் அழிக்க முடியாதவர்களுக்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. அவர் தான் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் பாடியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க, சவுல கண்ட்ரோல் பண்ணுறதுல பயப்படுங்க. ஹல்லேலூயா. உங்க ஆத்மாவை நடத்துறவர்களை, உங்க ஆத்மாவை வழி நடத்துறவர்களே, உங்க ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்களே, உங்க ஆத்மாவுக்கு போஜனம் அனுத்தம் செய்கிறவரை நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு பயப்படுங்க. ஆத்மாவுக்கு ஒரு நன்மையும் செய்யறது இல்லை. ஆத்மா பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஆத்மா பற்றி சீட மாட்டாங்க. அவங்களுக்கு போய் ஏன் பயப்படுங்க? வெறும் சரீரத்தை மட்டும் பறக்கிறது, குடிக்கிறது, கெட்டுறதும் இவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்க ஆத்மாவுக்கு செய்கிற நன்மை செய்கிறவர்களை பயப்படுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்குற போஷிக்கிறவரை தேவனுக்கு பயப்படுங்க. இப்படி அங்கே தேவன் கிளியராக பயத்தை நீக்க முடியாது. அங்கே இயேசு வார்த்தைகளை வெளிப்பட்டார். தேவ ஜனங்கள் இந்த ஐயம் இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மாலாம் தேவனுடைய கட்டுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா சவுல் எல்லாம் தேவனுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது. இந்த கட்டுக்குள்ள இருந்துட்டு மனிதனுக்கு பயப்படுறது இது ஒரு சரியான ஒரு அவிசுவாச ஒரு காரியமாகும். அப்படி செய்யக்கூடாது. இங்கே தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மக்களை சொல்கிறார். அதனால கர்த்தர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இங்கே யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாதுங்கிறத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இந்த 4 வசனங்களிலே நீங்கள் அறிந்து கொள்ள 4 சத்தியங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப அருமையான சத்தியங்கள், வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 4 காரியங்கள் அது இருக்குது. முதல் காரியம் என்ன அப்படின்னா,
ஒரு இன்டிமேட் நாலேஜ். காட் ஹேஸ் இன்டிமேட் நாலேஜ் வித் அஸ். கர்த்தர் நம்மளை பற்றி நல்ல ஒரு நம்மளை பற்றி ஒரு அது நம்மளை பற்றி ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிவை வைத்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அதாவது இன்னும் தமிழில் சொல்லப்போனால் தேவனுக்கு நமக்கும், அதாவது நமக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒரு இன்டிமேஷன் நாலேஜ். காட் ஹேஸ் இன்டிமேட் நாலேஜ் வித் அஸ். ஒரு நெருக்கமான அறிவு நமக்கு இருக்கிற வசனம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய நோட் பண்ணி வச்சுங்க. நம்மளை பற்றி கர்த்தருக்கு என்ன உண்டு? நம்மளை பற்றி கர்த்தருக்கு என்ன உண்டு? ஒரு நெருக்கமான அறிவு உண்டு அப்படிங்கிற தேவ ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரெண்டாவது, நம்மளை பற்றி கர்த்தருக்கு ஒரு கிரேட் வேல்யூஸ் இருக்கு. ஒரு கிரேட் வேல்யூஸ், ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு உயர்ந்த மதிப்பு, ஒரு அதிக மதிப்பு கர்த்தருக்கு இருக்குது. நல்லா கேட்டுங்க. நம்ம யாரும் அற்பமாய் எண்ணக்கூடாது, நம்ம அலட்சியமாக யாரும் எண்ணக்கூடாது. தேவன் பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? விளையாடப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஒரு அதிக மதிப்பு தேவனுக்கு நம்ம மத்தியிலே உண்டு. ஒரு உயர்ந்த மதிப்பு, நமக்கு உயர்ந்த வேல்யூ கர்த்தருக்கு நம்மளை பற்றி உண்டு. இதை நீங்கள் இந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மூணாவது, கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. தேவன் மாத்திரம் பயப்படுங்கிற ஒரு சத்தியம். அதாவது ஃபியர்லெஸ். ஒரு ஃபியர்லெஸ் என்று சொல்லி நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். ஒரு ஃபியர்லெஸ், ஒரு அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம செய்ய வேண்டும். ஒரு ஃபியர்லெஸ் கால் என்று எழுதியிருக்கிறேன். ஒரு அச்சமற்ற வாழ்க்கைக்குரிய அழைப்பு இந்த வசனத்தில் இருக்குது. எப்படிங்க? ஒரு அச்சமற்ற வாழ்க்கை ஒரு அழைப்பு. ஒரு ஃபியர்லெஸ், ஒரு ஃபியர்லெஸ்னஸ் கால் அப்படி எழுதியிருக்கிறேன். ஒரு ஃபியர்லெஸ்னஸ் கால் இங்கே நமக்கு தேவன் கொடுக்குறாரு பார்க்குறேன். நாலாவது, இங்கே பார்க்குற காரியம் அப்படின்னா தேவ சித்தத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய நினைவு, நம்மளை பற்றி ஒரு நினைவுகளை தேவனையும் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவ சித்தம் இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம். அது 4 காரியத்தை நம்ம தியானிப்போமாக. கர்த்தர் வசனம் பசுத்தாவை நம்ம கூட இருந்து நம்முடைய வழி நடத்துவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே இங்கே கர்த்தர் நம்ம சொல்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, கர்த்தருக்கு நம்மளை பற்றி ஒரு நெருக்கமான அறிவு உண்டுங்கிறதை இங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். 30வது வசனம் வாசிங்க. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வசனத்தை அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு 4 விதமான காரியம் இருக்கு. நம்ம மயில் எண்ண முடியுமா? தலைமுடியெல்லாம் முடியாது. ஆனால் கர்த்தர் அதை இஸ் கவுண்டிங் இன் நம்பர்ஸ். அதான் முக்கியம். கவுண்ட் பண்ணதில் குத்துமைப்பா அது இருக்க ஒரு காய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. எல்லாமே இட் கவுண்டட் அஸ் எ நம்பர். இட்ஸ் எ லேபிள்டு நம்பர். அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட உள்ள காரியம் என்ன? அவர் நெருக்கமான அறிவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேலே ஒரு கேர் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே ஒரு கேர் வைத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். தமிழில் அதை கவனிப்பு வைத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். இது தேவர்களால் உணர்ந்து கொண்டு சும்மா அசால்ட்டாக போகிறவா நினைக்கிற கர்த்தர் உங்களை பற்றி செய்கிறா, கேர் பண்ணுறார். எல்லாம் போடுவாங்க 24 அந்த கேர் பார்க்க கேர், இந்த கேர் கிடைக்கணும். ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் இந்த பாடி கேர், ஐ கேர், எல்லாத்துக்கும் நீங்கள் கேர் போடுற ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் பாருங்கள், தலையில் மேலெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேலே ஒரு கேர் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கவனிப்பு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம சந்தோஷப்படணும். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறா, நோட் பண்ணுறார். இந்த பாடி என்ன செய்யுது, இந்த சரீரம் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு, இந்த சரீரம் என்ன தப்பெல்லாம் பண்ணுது, எல்லாம் கர்த்தர் பார்வையிலே எல்லாம் நோட்டட். All things have been recorded in God's knowledge. Hallelujah. நம்ம மறைக்கலாம். சும்மா தலையை விட்டு சீவது பெரிய விஷயமே இல்லை. ஆமாம், 5 நிமிஷம் தலைப்பி கண்ணாடி சீவதுக்கு வேலையை பிடிச்சி எல்லாத்துக்கும். அதெல்லாம் யார் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா? தேவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. கர்த்தர் உங்க மேலே ஒரு கவனம் வைத்திருக்கிறார். ஒரு கவனிப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு கேர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, ஒரு ப்ராவிடன்ஸ். தேவன் உங்க மேலே ஒரு ப்ராவிடன்ஸ் வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறார், ஒரு அருள் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் முடியெல்லாம் என்ன செய்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா அதாவது அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை பாதுகாக்க முடியாது. இந்த வீட்டுள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு 7 ஜாமான் குழந்தைகளுக்கு
7 கார் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது எண்ணும், சாப்பிட்டு முடிச்சு போது மறுபடியும் எண்ணும், ஒன்று குறைச்சிருக்கணும் இல்லை, மறுபடியும் சாயங்காலம் போது மறுபடியும் எண்ணும். அது அங்கே தானே இருக்குது, ஏன் குறையுது எண்ணும். அப்புறம் 7 மணிக்கு எண்ணும், ராத்திரி அது 10 மணிக்கு படுக்கும்போதும் தலைமாட்டை வைத்து கொண்டு படுக்கும். யாராவது ஒரு சின்ன கார் வாங்கி தான் போகும், தலைமாட்டி கீழே வச்சு படுத்துக்கணும். எதுக்கு படுத்துக்க, அந்த காரில் கனவுல ஓட்டுவாங்கன்னு தெரியாது, அப்படி வச்சுப்பான். ஏன் அப்படின்னா அந்த அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வச்சுக்கிறான், ஒரு கவனிப்பு வச்சுருக்கிறான். அது என்னையும் பார்ப்பான், டெய்லி குறைஞ்சிருக்கா இல்லையா, டெய்லி குறைஞ்சிருக்கா இல்லையா, ஒழுங்காக இருக்கா. அப்படி சின்ன குழந்தைகளும் அப்போ சின்ன குழந்தைகளுக்கு தன் வைத்திருக்க பொருள் மேல் நசியும் ஒரு கவனம் உண்டாகும், அது என்னையும் பாதுகாத்துடும். அப்போ பாருங்க, இப்போ இரவோட எண்ணம் எப்படி இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள அந்த 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 இறை குணம் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம டெய்லி அவர் செக்யூர் பண்ணுறார், ஒரு ப்ராவிடன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறார், ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார், ஒரு அருளை கொடுக்குறார். அது எண்ணி கவனமாக வச்சுருக்கானா அப்படின்னு அது அந்த பொருள் கவனமாக இருக்கான்னு பார்க்குறார். ஒரு குடும்பத்தில் 4 பேரா, அந்த 4 பேர் கத்தரோட பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு அட்டென்ஷன் வச்சிருக்கிறார், ஒரு கவனம் வைத்திருக்கிறார். இங்கே அதனால இந்த வசனம் நமக்கு தெரியுது. அப்போது இந்த 30ஆம் வசனம் வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அதாவது இந்த 30ம் மத்தேயு 6:7 அதாவது லூக்கா 6:7 வசனம், இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2 சேர்த்து வாசிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேலே ஒரு கேர் வைத்திருக்கிறார், ஒரு ப்ராவிடன்ஸ் வைத்திருக்கிறார், ஒரு கவனம், ஒரு பாதுகாப்பு வைத்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். 3வது இம்மெஷரபிள் ஒர்க், அதாவது நம்ம மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்ம இது ஒரு இம்மெஷரபிள், ஒரு அளவில்லாத ஒர்த்துன்னு சொல்லி நம்ம வைத்திருக்கிறார், ஒரு அளவில்லாத ஒரு ஒர்த்து என்று சொல்லி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளை கத்தர் நம்ம பாதுகாக்கிறதுனால தான். அதாவது நான் சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது தங்கம் இருக்கிறாங்க, தங்கத்தை இருக்கிறாங்க, உருக்குறாங்க, அப்புறம் செதுக்குறாங்க, அப்புறம் அது அது ஒரு ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் அது அது ஒரு பூ மாதிரி செஞ்சு முடித்த உடனே செஞ்சு முடிச்சோடனே அது தூள்கள் எங்கே விடும், கீழே விழுந்துடும். இதை கொண்டு அதை விற்றுருவாங்க. அந்த தூள் என்ன பண்ணுவாங்க, இது குப்பை அப்படின்னு சொல்லி கார்பரேஷனில் போடுவாங்களா, போட மாட்டாங்க. அந்த தூள் மறுபடியும் செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல என்னது இன்வெஸ்டர்னா எதுவுமே என்ன ஆகாது, வேஸ்ட்டு கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரோட பார்வையில் நம்ம வேஸ்ட்டு கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா அவயங்களும், நம்முடைய எல்லா உறுப்புகளும் தேவனுக்கு பயன்படும். எல்லாத்தையும் அவர் இன்வெஸ்டர்களாக ஒத்தா வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தேவனுக்கு பயன்படுத்தி அவரை மகிமை கேட்டு பயன்படுத்துவார். உங்களுக்கு நல்லா பேச தெரியும்னா அதை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கு நல்லா ஓட தெரியும்னா அதை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கு நல்லா பார்க்க தெரியும்னா கர்த்தரை வைத்து பயன்படுத்துவாராங்க. இன்வெஸ்டர்கள் ஒருத்தா தேவன் கண்ணில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு அளவில்லாத தூரத்துக்கு வீசப்படாத ஒன்று வேஸ்ட் ஆகக்கூடிய சமாச்சாரமான தேவன் கையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த குயவன் பாருங்க, அந்த பாத்திரத்தை எவ்வளோ வளைஞ்சி பண்ணாலும் ஒன்று கூட அதை எவ்வளோ களிமண் என்ன செய்யாது, வேஸ்ட் ஆகாது. திருப்பி பானையை ட்ரை பண்ணுவான், கடையில் குடத்தை ட்ரை பண்ணுவான், குடம் வளைக்க முடியாது, அது சின்ன தமிழாக ட்ரை பண்ணுவான், கடைசி தட்டை பண்ணுவான், ஒன்றுமே சின்ன பொம்மையை பிடிச்சி வச்சுருவான். அந்த இடத்துல வேஸ்ட்டுங்கிறாங்க கிடையாது. ஒரு இம்மெஷரபிள், அளவிட முடியாத ஒரு ஒத்தா கத்திரம் வச்சிருக்கிறார். அதனால தான் நம்மளுக்கு நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருக்கோம். நம்ம தலைமையெல்லாம் என்ன பண்ணிருக்குது, நம்ம தலைமுறையெல்லாம் என்ன பண்ணிருக்கு, ஏன் அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் நம்ம மேலே ஒரு கவனிப்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அவர் நம்ம மேலே இன்வெஸ்டரோட ஒருத்தர்களாக நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். விசேஷமாய் அவர் நமக்கு ப்ராவிடன்ஸ் ரெடி பண்ணிருக்கார், பாதுகாப்பை அவர் அருளை கத்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத 4வது பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் அவேர்னஸ், ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஒரு அவேர்னஸ் நம்ம வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா அந்த அவேர்னஸ் எதுக்குன்னா, நான் இங்கிலீஷ் எழுதிருக்கு என்னன்னா கம்ப்ளீட் அவேர்னஸ் ஆன் எவ்ரி ஒர்க் நம்ம செய்யறது இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். எவ்ரி டீட்டெயில் இன் ஆன் அவர் லைஃப். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்கள் தேவன் ஒரு விழிப்புணர்ச்சியாக பார்க்கிறார். ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் நம்முடைய டீட்டெயிலில் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை நம்ம செய்கிற ஒரு டீட்டெயில், ஒரு ஈவெண்ட்டில் கர்த்தர் பார்வை அங்கே இருக்குது. விசேஷமாக அவருடைய கம்ப்ளீட் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நம்ம இங்கே அவர் நம்ம தேவன் நம்ம இருக்கிறான்னு பார்க்குறோம். என்ன செய்றீங்க நீங்கள், என்ன எப்படி பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேவன் என்ன செய்கிறார், ஒரு விழிப்புணர்வு வைத்திருக்கிறார். அதனால தான் அப்படி இது வைத்திருக்கிறாங்க. எதை வச்சு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா,
அங்கே இயேசு சொன்ன வார்த்தை நிமித்தமா அவங்க நம்ம தலையோட மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு எதுக்காக எண்ணப்பட்டிருக்கு? அந்த அந்த சிருஷ்டி சரியாக இயங்க வேண்டும். அந்த சிருஷ்டியுடைய காரியங்களை நாம் கண்காணிக்க வேண்டும். சிருஷ்டிகளை கவனிக்க வேண்டும். சிருஷ்டிகளை பாதுகாக்க வேண்டும். சிருஷ்டிகளுடைய பொருட்களை நாம் என்ன செய்யணும்? இம்மெஷரபிளாய் அதை என்ன செய்யணும்? அது ஒருத்தர் நம்ம பார்க்க வேண்டும். விசேஷமாய் அவங்க ஒவ்வொரு செயல்களையும் நாம் விழிப்புடன் பார்க்க வேண்டும் என்கிற தேவனுடைய காரியம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போ பாருங்க, நம்மளை குறித்து ஒரு நல்ல இன்டிமேட் நாலேஜ், ஒரு நெருக்கமான அறிவு தேவன் இருக்கிற பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண வர்றோம், போகிறோம், பேசுகிறோம், எடுத்து வாய்க்கிறோம் நினைக்காதீங்க. எல்லாம் கர்த்தரோட பார்வையிலே ரெக்கார்டாகி போட்டிருக்குது. நம்ம செய்கிற நிகழ்ச்சிகள், நம்ம கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, நம்ம வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டியிருக்காங்க, ஒரு கர்த்தருடைய நாலேஜ் போய் கொண்டிருக்குது. தேவ ஜனங்கள் அன்பு கொள்ள வேண்டும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய நிகழ்ச்சிகள் என்ன, நம்முடைய ஈவெண்ட்ஸ் என்ன, நம்முடைய நடக்கைகள், நம்மளை குறித்து ஒரு ப்ராவின்ஸ் அளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, நம்ம அருள், நம்முடைய பொருட்களினோட நம்முடைய சரீரத்துடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய நாலேஜுக்கு போய் கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. God has intimacy knowledge with us. ஒரு நெருக்கமான அறிவு தேவன் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய நாலேஜில் ரெக்கார்டை கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட போதிப்பு தான். இயேசு சார் சொல்கிறார், பிதா உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காரு தெரியுமா? உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறார். நீ செய்யும் காரியத்தில் விழிப்புணர்வாக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ப்ராப்ளம்ஸ் அருள் செய்திருக்கிறார். உங்கள் பொருட்கள்லாம் இன்வெஸ்டாக அவர் ஒருத்தா வச்சிருக்கிறார். நீ ஏன் இப்படி மனிதர்களுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை அடிச்சு நோக்கினார். என்ன வார்த்தைனா, உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி all the hairs have been counted in numbers அப்படின்னு சொல்லி பிதா நெருக்கமான உங்க மேல ஒரு நெருக்கமான அறிவை இருக்குன்னு சொல்லி இயேசு தேவஜனங்களுக்கு போதித்தார். அதனால தான் கர்த்தர் அன்பு முடியாத எண்ணிச்சிருக்கிறாரோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாய். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதனால பிதா நம்ம பார்க்குற பார்வையை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதா நம்ம மேலே வைத்திருக்கிற அறிவை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதா நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த இன்டென்ஷனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 காரியங்கள், கேர், ப்ராவிடன்ஸ், இன்வெஸ்டபிள் ஒர்க் அண்ட் கம்ப்ளீட் அவேர்னஸ் வித் அஸ். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. தேவனால் மீதி தொடர்ந்து எதுவும் நமக்கு நடக்காது, நேரிடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தேவனுடைய பார்வையில் இந்த வசனம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த லூக்கா 12 5-7, மத்தேயு 10 28-31 இந்த வேத பகுதியில் ரெண்டாவது காரியம் இயேசு போதித்த காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். விசேஷித்தவர் அப்படின்னா ஸ்பெஷல் பீப்புள் ஃபார் காட். யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் காட். இன்னும் சொல்லப்போனா யூ ஆர் ப்ரெஷியஸ் ஃபார் காட். God has great values on humanity. தன் சிருஷ்டி மேலே அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறார் தேவன். சும்மா ஏதோ பண்ணமா தூக்கி எரிஞ்சோமா அப்படிலாம் கிடையாது. ஒரு பிள்ளையை பற்றி உலகத்தை அனுப்பிச்சோமா ரைட் அப்படிலாம் கிடையாது. ஒரு கவனம் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பொருள் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு கிரேட் வேல்யூ வச்சிருக்கிறார். ஒரு பிரஸ்டீஜியஸா வச்சிருக்கிறார். ஒரு கனமான ஒரு பாத்திரமான கத்த வைத்திருக்கிறார். ஒரு மதிப்புக்குரிய பாத்திரமா கத்த வைத்திருக்கிறார். ஒரு அதிக மதிப்பு கொடுக்கிறவராய் கத்த வைத்திருக்கிறார். நம்மளை விசேஷமாய் ஒரு விசேஷிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் பீப்புளா கத்த வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களை அலட்சியமா என்னாதீங்க, இது தேவன் கொடுத்த பாத்திரமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு கத்தர் கொடுத்தது. நீங்க உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இட் இஸ் நாட் எ அன்லேபிள்டு வெசல், இட் இஸ் எ காட் லேபிள்டு வெசல். கர்த்தர் பார்வையிலே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறீங்க. கர்த்தர் பார்வையில் ப்ரெஷியஸாக இருக்கிறீங்க. விசேஷமாய் கர்த்தர் பார்வையில் ஒரு கிரேட் வேல்யூவாக இருக்கிறீங்க என்கிறது கர்த்தர் இப்போ தெரியப்படுத்துகிறார். இப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக நினைத்திருக்க, உங்களுக்கு கனமான பாத்திரம் நினைத்திருக்க, நீ இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு பயப்படுற அப்படி இயேசு சொல்கிறார். பாருங்க, அந்த பயத்தை நீக்கிறது இயேசு எவ்வளோ போராடுறாரு, எவ்வளோ நுணுக்கமாக போதிக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை ஒரு வாரமாக தியானிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ நுணுக்கமாக அந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது. நீங்கள் துணை வசனம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு பாயிண்ட் தான், ஃபுல்லாக ஜூஸ் தான். நீங்கள் என்ன இங்கே நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள்ங்கிறது கர்த்தர் குணத்தில் இருப்பாங்க.
நம்ம சொல்கிறோம் நாமெல்லாம் பிச்சைக்காரன், நாமெல்லாம் ஒரு தூசி. அது தேவ சமூகத்தை தாழ்த்து கரெக்ட். ஆனால் கர்த்தர் பார்வையில் கர்த்தர் என்ன உங்களை அவரே பிடிச்சிருக்காரு. அது தூசிதாயா, அவன் சும்மா பார்த்தது அப்படி கர்த்தர் வைக்கல. நாம சொல்லுவோங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? ஒரு கிரேட் வேல்யூ வச்சிருக்கிறார், ஒரு கனமான மதிப்பு வச்சிருக்கிறார், அதிக மதிப்பு வச்சிருக்கிறார், உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறார். சரியான வார்த்தை தான். கர்த்தர் அவர் மனதிலே நம்மளை கொண்டு ஒரு உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கொண்டு பல காரியங்கள் நடந்து போகிறார். அதனால உயர்ந்த மதிப்பு நம்ம வச்சிருக்கிறார். God has great value with us. ஒரு precious நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்லும் போது தான் என்ன ஆகுது தெரியுமா? அவர் அங்கே ஏதோ உதாரணம் கொண்டு வர்றாரு, அந்த அடைக்கலான் துணியை கொண்டு வர்றாரு. எப்படி சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னா மனிதன் படைக்கும் போது தேவகுமார் சற்று சிறிதானவர்கள். இன்னும் ஒரு படி ஏன்னா நம்ம என்னவோ மாறிடுவோம். மனிதன் தேவனை படிப்பு எப்படி படுத்திருக்கான்? எவ்வேறு வாசிக்கிறோம், சற்றும் தேவதூருக்கு சிறிதானவர்கள். ஒரு படி மேலே நம்ம என்னவோ மாறிடுவோம், தேவதூரம் மாறிடுவோம். அப்போ கிட்டத்தட்ட பசுதான் உள்ள வரும்போது நாம் தேவதூரம் சிறந்த செயல்படுறோம். அப்படிதான் நடக்குது. நிறைய ஐயா நான் நினைச்சிங்க வந்துட்டீங்க தேவதூரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நடக்குது. தேவதூரம் நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா சக ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, வராங்க அவங்க தேவதூரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சிலர் தேவதூரமாக சிலர் காப்பாற்றுகிறோம், சிலர் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ தேவதூரம் சற்று குறைவாக வைத்து எவ்வளோ மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்காரு பாருங்க. இன்னும் ஒரு படி என்ன தேவதை மாறுறோம், வெளிப்படுத்துகிற பார்க்குறோம். போ இவர்கள் தேவதூரம் இருப்பார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இவர் எப்படி இருப்பாங்க? பர்வதத்துக்கு போக என்னவா இருப்பாங்களா? உருவமில்லை ஒன்றும் இல்லை, தேவதூராக இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எவ்வளோ வேலையை நம்ம கர்த்தரை வைத்திருக்கிறார். சற்றும் தேவரும் சற்று குறைவாக தான் அவனை செஞ்சார். தேவன் நம்மளே படைத்திருக்கிறார். நம்ம கர்த்தர் நம்மளை நல்லதாக வச்சிருக்கிறார். நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறார். நம்ம உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறார். எங்கேயே பார்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனாலும் இவங்க என்ன செய்யற அந்த மதிப்பை உணராபடிக்கு தன்னை எப்படியாவது சீரழித்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல உயர்ந்த மதிப்பு வைக்கிறார். சற்று தேவதூருக்கு கம்மியாக வச்சிருக்கிறார். அந்த பவர் இருக்கு, போக நமக்கு அந்த பவர் நம்ம கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல தான் நாம் ஓட வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இப்போ அவர் இது உணர்ந்து கொள்றதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றாரு, அடைக்கலம் குறியை காட்டுறாரு. அது என்ன காட்டுறாரு அப்படின்னா, அடைக்கலம் குறி எதுக்காக அப்படி காட்டுறாரு அப்படின்னா, அந்த ஒர்த்லெஸ், அதாவது சீப்லெஸ், ஆனால் அந்த பறவைக்கு அது ரெண்டு, அதாவது ஒரு காயின், அதாவது ஒரு 2 ஸ்பேரோ ஒரு காயின் விற்கிது அப்படின்னு சொன்னால் சீப்பஸ்ட்னு அர்த்தங்க, ஒர்த்லெஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி விற்கும் போது கூட அவர் அதையே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட உங்களை அவர் என்ன செய்யப்படுறதில்ல, அதோட உயர்ந்து வச்சிருக்கிறார், அதோட உங்களை கம்பேர் பண்ண மாட்டார் என்று சொல்லி அந்த அடைக்கலாக்குரிய கம்பேர் பண்ணி சொல்கிறார். அப்படின்னாச்சும் நீ என்ன செய்வ, நீ ஆண்டவர் உயர்ந்த மதிப்பு வச்சுக்க நீ சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படின்னா அதாவது நம்ம கீழே என்ன இருக்குங்கிறத காட்டுறார். நம்ம கீழே என்ன இருக்குன்னா நாம் என்ன செய்வோம், நம்ம உயர்ந்தவர்கள் நினைப்போம் இல்லையா, நான் 4 ஸ்டாஃப் கீழே இருக்கிறாங்க. நீ வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, நீ நல்ல டிஸ்டன்ஷன் இருக்கிறீங்க, நீ ஏன் அப்படி செய்யுங்கடா என்ன அப்படி சொல்கிறீங்க, உனக்கு கீழே 3 பேர் வேலை செய்கிறாங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்படிதான். அப்போ பாருங்க, அப்போ கீழே இருக்கிற ஆட்களை சொன்னால் தான் நான் மேலே இருக்கிறது தெரியும். அப்போ ஸ்பேரோ கீழே இருக்குன்னு சொல்லி உனக்கு சீப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பறவையை சொன்ன உடனே அப்படி இல்லை, நீ விசேஷித்தவர்கள் சொல்லும் போது ஆஹா அந்த பறவையோட ஹைட்டாக இருக்கிறோமே, அந்த பறவையோடு நம்ம என்ன செய்கிறோம், உயர்ந்துருக்கிறோமே அப்படின்னு என்ன வரும். இது வந்து என்ன தெரியுமாங்க, இது ஒரு கவுண்டிங் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு காட், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு காட் என்ன, அந்த வகையில் இயேசு இருக்கிறார். அடுத்து என்னமா நம்ம சகோதரன், நம்ம இதில் வாசிக்கிற ரோக்கரில் அவருக்கு நிகராக இருக்கத்தக்கதாய், அவர் வளர்ச்சிக்கு நிகராகத்தக்கதாய் தன்னை செய்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் தன் சகோதரன் முதலாம் அவரை எழுப்பி பின் அவரை கூட வரத்தக்கதாய் நம்ம வச்சிருக்கிறார். அப்போ 2வது மனுஷன் இருக்கிறார், 3வது தான் மிருகங்கள் பறவைகள் தான். அப்போ இதெல்லாம் யார் கீழே இருக்குது, நம்ம கீழே இருக்கு. அப்போ மிருக இனம் யார் கீழே இருக்குது, கீழே இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம், நாயை கண்டு எப்படி ஓடுறோம்,
நம்ம என்னைக்கே நாயை பார்த்துட்டு நாங்கள் விசேஷிக்கிறவர்கள் முன்னாடி நின்றுக்கோமா? நிற்கிறது. அந்த இடத்துல நாயை நம்ம 2ஆக வச்சுக்கிறோம், நம்ம 3ஆக வச்சுக்கிறோம். ஓடு அப்படின்ட்டு இருக்கா. தேவவசம் சோத்திரம்னால சுவாபம் மனிதனுக்கு பாவம்ன்றது எதை கண்டாலும் பயப்படுற ஒரு சுவாபம் வந்துச்சு. தேவனை கண்டு முதல்ல ஆதாம் தோட்டத்துக்கு பயந்தான். அதை முடிச்சு தோட்டத்துக்கு வெளியே போனோடனே அவன் எல்லாத்துக்குமே பயந்தான். நின்னாலும் பயந்தான், உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பயந்தான். அப்படிதான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மறுபடியும் அந்த தோட்டத்துள்ள தேவனை நீங்கள் நினைக்கும் போது தான் இந்த சுவாபம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காட் இயேசு கிறிஸ்து, அவர் முதல் பேரான சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்திலே. அதுக்கப்புறம் தன்னுடைய எல்லா சகோதரரும் கூட வரத்தக்கதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு வாசிங்க. 1 பேதுரு நான் சொல்றது கருத்துனா நான் எழுதுறேன். இல்லை, இருக்கேன். சரி, தெரிஞ்ச வசனம் தான். சரி, அது சோத்திரம் உள்ளதாக அதை நோட் பண்ணிக்கோங்க. எடுத்தீங்கன்னா எதிரே 2:11 வாசிங்க. ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் அவங்க சகோதரன் சொல்லியிருக்க அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சகோதரர் முதல்ல இவர் முதலாவது சகோதரர் இருக்கத்தக்கதாய் அவர் அங்கே எழுப்பினார் என்று சொல்லி இருக்கோம். தேவன் அவரை எழுப்பினார். சரி, கர்த்தர் சகோதரர் நோட் பண்ணிக்கங்க, பார்த்து சொல்றாங்க. இப்படி அவர் கூட சகோதரர் இருக்கத்தக்கதாய் நம்மளை கர்த்தர் வைத்திருக்க. நான் சொல்றது பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம விசேஷத்துக்கு இப்படி எங்கே வரோம் அப்படின்னா இயேசுக்கு அடுத்தால் நமக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்கிறத நம்மளோட காரியம். அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே பறவைகள் இருக்குது, உங்களுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் மிருகம் கீழே இருக்குது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லி கர்த்தராங்க அந்த ஒரு பயத்தை நீக்க முடியாத சொல்ல வார்த்தைகளை பார்க்குறோம். அதனால் கடவுள் இங்கே கர்த்தர் நமக்கு இங்கே எப்படி வைத்திருக்கிறாருன்னா நம்ம ஒரு பெர்சியஸாக தேவன் பார்வையை நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சொல்லுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இந்த தேவ பிள்ளைகள் நம் கடவுளுக்கு முன்னாடி ஒரு வேலையை வைத்திருக்கிறாருங்கிறதை நாம் நோட்டீஸ் பண்ண வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. 3ஆவது காரியம், ஒரு ஃபியர்லெஸ் வாழ்க்கையை கர்த்தர் ஃபியர்லெஸ்னஸ், ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை கர்த்தர் அழைப்பு கொடுக்குறதுக்காக வசனம் நம்ம போதிக்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா வாசிக்கலாம். அதே இதில் 28-29 வாசிங்க. மற்ற 28-29 மற்ற 28-29 10 28 வாசிப்பா. 10-28-29 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு அச்சமற்ற வாழ்க்கைக்கு வாங்க சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆத்துமாவை கொல்ல பலவராய் இல்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மா உங்களுக்கு பயப்படா, நீங்கள் ஆத்மா உங்களுக்கு வீணாகுது, ஆத்மா உங்களுக்கு நஷ்டப்படுது, ஆத்மா உங்களை ஆத்மா உங்களுக்கு கொல்லப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக பயப்படலாம். ஆக்சுவலாக ஆத்மா கொல்றது யார் தெரியும்?
அமைதியே சொல்கிறேன் நாம தான் அப்படின்ட்டு ஏசு சொல்கிறதில்ல நீ உலகமெல்லாம் ஆயிரத்து பண்ணாலும் ஒரு ஆத்மாவுக்கு நஷ்டம் ஏற்படுறதுனால என்ன பிரோஜனம் கேட்டார். அப்போ ஆத்மா கொடுறது நாம செய்கிற பாவம் தான். என்ன ஆத்மா கொடுறது தனியாக ஒருத்த வரணும் அவசியம் இல்லை, தனியாக ஒரு மனுஷன் பிறக்கணும் அவசியம் இல்லை, முடியாது. தனியாக பிறந்தா உங்கள் ஆத்மா ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் சொல்கிறார் உங்கள் ஆத்மாவை மனிதர் எதையுமே செய்ய முடியாது. அது ரட்சிப்படைந்தது, அது கர்த்தருடைய வேணா நீ வேணா பாவம் செஞ்சு ஒரு ஆத்மா நஷ்டம் ஏற்படுத்திக்கும், அவ்வளோதான். ஆத்மா யார் கண்ட்ரோல் இருக்கு? நான் பாருங்களேன், அவர் ஆண்டவர் சொல்கிறார் ஆத்மாவே நீ சந்தோஷம் மைண்டு கழிவு உனக்கு அவ்வளோ சேர்த்து வச்சுட்டேன், நீ ஆத்துக்குள்ள இன்பமா அப்படி இப்படி உனக்கு இப்போ வருங்காலத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். அந்த ஆத்மா சொல்லுது. கேசு சொல்கிறார், தேவன் சொல்கிறார் இந்த ஆத்மா இன்னைக்கு இறந்து எடுத்துக்கொள்ளணும், என்ன செய்ய வேண்டி அப்படின்ற. அப்போ ஆத்மா எடுக்கிறது யாரு? அப்போ ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? தேவன் தான். அந்த ஆத்மா யாருக்கு பயப்படணும்? தேவன் தான் பயப்படணும். வெறும் சரீரத்தை கட்டி போடுறவங்களுக்கு சரீரத்தை அடிக்கிறவங்களுக்கு பயப்படுறது ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு அப்போ இருந்த அந்த அதிகாரத்து மத்தியில் நம்ம எப்படி வாழணுங்கிறத எஸ்எஸ்எல் சொல்லி கொடுத்தே பார்க்குறோம். ரொம்ப திடமாய் அங்கே சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆத்மாவே மனிதன் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஆத்மாவே நீ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுறது யாரால முடியும்? தேவனால முடியும். அந்த ஏசியாவில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிக்கும் போது அதோட அர்த்தம் என்ன பண்ண அடிக்கடி வசனம் சொல்லியிருக்கிறேன். ஏசியா அதாவது உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாக எழும ஆயுத வாக்கியாத போகணும் 54 55 28 வாசிங்கண்ணே. 54 18 வாசிங்க. 16 வாசிங்க. கரெக்ட் 16 வாசிங்க. கொல்லனையும் ஆத்மாவையும் அவர் சிருஷ்டித்தார். கொல்லனை சிருஷ்டித்தார். அடுத்தது கெடுத்து நிற்கிறமா சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தேன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ரெண்டையுமே நான் தான் செஞ்சேன், சிருஷ்டித்தேன். அந்த கொல்லனையும் அந்த ஆயத்தை ஒரு கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அதை எடுத்து கெடுக்காம பாருங்க, அவனையும் நான் சிருஷ்டித்தேன். அப்படின்னா இந்த ரெண்டு ஆத்மாவை கண்ட்ரோல் யார் பண்றா? தேவன் தான் பண்றார். இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்ல வரேன். இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஆனால் ரெண்டு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற தேவன் நீ சொல்லி பாருங்க, அவர் அவனை கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த ஆத்மாவை. ஹல்லேலூயா. வீட்டில் அடிக்கடி அதான் சொல்லுவோம். ஏதாவது வேணும்னா அவன் அண்ணன் அப்படி பண்ணிட்டான்னா அவன் அண்ணன் கேட்க மாட்டான். ஏன் அப்படி பண்ணேன் அதை சொல்லி கேட்கவே மாட்டான். இல்லை கல்வி மகமாக இருப்பான் நான் நினச்சிருப்பேன். அவன் தம்பி தப்பு பண்ணான்னா எயித்து ஓர்த்து கேட்க மாட்டான். அவன் கீழோட பசங்க அவன் கீழே பிறந்தவன் தானே, சட்டையை பிடிச்சி கேட்கவே மாட்டான். அமைதியாக இருப்பான். ஒரு கல்வி மகளாக கூட அப்படின்னு நினைப்பேன் நான் வீட்டில். ஆனால் அவன் எதாவது கிடக்கும்போது சொல்லுவான், எல்லாரும் தேவத்தை ஒப்படைச்சிட்டேன், அவர் கேட்பார் அவனை அப்படிப்பா. புது சத்தியமாக இருக்கா? நீ கேட்பனே நீ கேளு, தேவன் செய்ய சொல்லு. அவர் கேட்பான். அவர் கேட்டு ஆட்டோமேட்டிக்காக மனைவி வைக்க வந்துட்டான். தேவனுடைய பசங்க சோத்திரம்டா. ஏன் தெரியுமா? இந்த பொழுதனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். அதை எடுத்து கேட்டு நித்திரமாக நான் பார்த்து ஒருத்தன், அவனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். கர்த்தருடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. அதனால நாம சொன்ன அவன் செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். சொல்லணும் யாரு இந்த இடத்துல எப்படி நீங்க எந்த கிரிட்டேரியன் சொல்லணும் அப்படின்னா, என்னையும் அவனைப்படுத்த, இந்த ஆத்மாவை பாதுகாக்கிற, இந்த ஆத்மாவை அறிவு வைத்திருக்கிற, இந்த ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, இந்த ஆத்மாவை விசேஷத்தை எண்ணுகிற அந்த தேவனை சொல்லி பாருங்க. அந்த ஆத்மா எங்கே கண்ட்ரோல் பண்ணும்? தேவன் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுவார். உங்கள் வீட்டுக்காரர் நீ திருத்து நினச்சிங்கன்னா தேவன்கிட்ட சொல்லுங்க, அந்த ஆத்மாவை கற்று கண்ட்ரோல் பண்ணுவார். உங்கள் வீட்டு அம்மாவை நீங்கள் திருத்து நினச்சிங்கன்னா தேவன்கிட்ட சொல்லுங்கள். அண்ணன் வீட்டில் ஏதாவது ஒருத்தர் சரி பண்ணால் தேவன்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அந்த அண்ணனையும் படிச்ச ஆத்மா யார் கண்ட்ரோலாக இருக்கு? தேவன் தான் இருக்கு. தம்பியை பிடிச்சி அந்த தம்பியோட ஆத்மாவும் தேவன் கண்ட்ரோலாக இருக்கு. அவர் சொல்றாரு. இப்போதான் சொல்றாரு பாருங்க, அதை கொள்ளைன்னு நான் சிருஷ்டித்தேன், அதுக்கு எடுத்து விக்ரமாவோட சிருஷ்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு.
உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். ஏன்னா இந்த 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 ஆயுதத்தை உண்டு பண்ணனையும் நான் தான் பார்த்தேன், அதை எடுத்து பயன்படுத்துறனையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உனக்கு விரோதமா என்ன செய்யுது? என்ன மீறி உனக்கு எதுவும் ஆகாது. ஹalleluya. அந்த ஆயுதத்தை உண்டு பண்ண கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன். அந்த ஆத்மா என் கண்ட்ரோல் தான் இருக்குது. அந்த ஆயுதத்தை எடுத்து தப்பா பிஹேவ் பண்றாம ஒருத்தன் அவனும் என் கண்ட்ரோல் தான் இருக்கிறான். என்ன மீறி அங்க ஆத்மாவுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்ற. ஹalleluya. உனக்கு விரோதமா உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். குற்றப்படுத்துவாய். சுதந்திரமும் இது நீதியா இருக்கிறது கர்த்தர் சொல்றார். ஹalleluya. கர்த்தர் சுதந்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு ஃபியர்லெஸ்னஸ் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பயப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எல்லா ஆத்மாவும் ஏன் கண்ட்ரோல் இருக்கு. வெறும் சரீரத்தில் கையில் காட்டுறதுக்கு பயப்படாதீங்க. அதனால கர்த்தர் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ற தேவனா இருக்கிறார். ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரியா இருக்கிறார். ஆத்மாவுக்குள்ளே அதாவது ஆத்மாவை அவர் வழிநடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறபடியா நாம் என்ன செய்ய வேண்டாம், இவங்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அதே சமயம் யாருக்கு பயப்படணும்? இந்த ஆத்மா வழி நடத்துகிற தேவனுக்கு பயப்படணும். நல்ல வசனம் வாசிங்க. 20 வாசிக்கிறீங்க. 28 10 28 பாதி வாசிக்கிறீங்களா? மிச்சத்தை வாசிக்கிறீங்க. இப்போ பாருங்க, வெறும் பாடி மட்டும் மிரட்டுறவங்களுக்கு நீ பயப்படாதீங்க. பாடி சவுலையும் கண்ட்ரோல் பண்ற தேவனுக்கு பயப்படுங்க. சரீரத்தை அழிக்க வல்லவராக இருக்காருன்னு சொன்னால் ஃபுல் ஸ்டோர் யார் உண்டாக்குனாரோ அவர் தான் அழிக்க முடியும். அதுதான் உண்மைங்க. யார் உண்டாக்குனாரோ அதுதான் அழிக்க முடியும். அப்புறம் அழிக்கிற அவர் தான் நீங்கள் அவருக்கு தான் நீங்கள் பயப்படணும். சரீரத்தையும் ஆத்மாவையும் தேவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறார். அது என்ன வேணாலும் அவர் செய்வார். அப்போ தான் அவர்களுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது எதுக்காக சொல்கிறோம்னா பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் நீங்கள் சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக ஒரு ஃபியர்லெஸ்னஸ்ஸாக இருக்கணும், ஒரு அச்சமற்ற வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? தயவுசெய்து அதுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் பயந்து இருக்கக்கூடாது. எல்லாம் கண்ட்ரோல் பை காட். ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் மேலே கேட்க மாட்டாங்க, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும். முழங்கால் போடுங்க, தேவன் சொல்லுங்க. அந்த ஆத்மா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 2 உதாரணம் கேட்குறீங்க. கொல்லனும் ஆயத்தை பண்ணுற கொல்லனையும் அந்த ஆத்மா அவதான் பார்க்குறார். அந்த ஆயத்தை எடுத்து தப்பாக பயன்படுத்துகிற ஒரு கொலைகாரனையும் அந்த ஆத்மாவை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுவோம்? உங்களை நெருக்குகிற ஒரு காரியங்களை நெருக்குகிற ஒரு காரியம் நிமித்தமாய், நெருக்குகிற ஒரு பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் அதை ஒப்படைங்க. ஏன்னா அவர் அந்த ஆத்மாவை மட்டும் இல்லாமல் அந்த சரீரத்தை மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருக்கே பயப்படுங்க. ஹalleluya. அதனால ஆத்மாவையும் சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற தேவனுக்கு பயப்படுங்கள். வெறும் சரீரத்தை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்கிறத பார்க்கணும். கர்த்தர் சோத்திரம் அது அச்சமற்ற வாழ்க்கைக்கு வாங்க என்று சொல்லி தேவன் அழைப்பு கொடுக்குறார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத 4ஆவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். இங்கே தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாயிண்ட். நான் இதை சொல்கிறது தான் இவ்வளோ நேரம் அவங்க பிரயாசப்படுறேன். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. இங்கே தேவ சித்தம் வெளிப்படுது. என்ன வெளிப்படுது அப்படின்னா நான் வாசிக்கிறேன். அதாவது வசனம் வந்து இதில் 28ஆம் வசனத்தை வாசிக்கணும். 28 வாசிங்களா? 28 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் 28 வாசிங்க. வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குறிகள் இருக்கிறார் அல்லவா? ஆயினும் நம்முடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அவை ஒன்றாயும் தரையிலே விடாது. ஹalleluya. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இதே வசனம் நீங்கள் லூக்காவை வாசித்து பாருங்க. 5:6 வாசித்து பாருங்க. லூக்கா 12:5-6. இங்கே விடாதுன்னு போட்டிருக்கு. அங்கே மறப்பதில்லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அல்லவா? இங்க பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாய் கீழே
விழாதுன்னு போடப்பட்டிருக்குது, அங்கே தேவனால் மறக்கப்படுறதுன்னு போட்டிருக்கு. இதுல என்ன தெரியுமா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவி, அதாவது 2 ஸ்பேரோ ஒரு காயினுக்கு விற்கப்படலாம். ஆனாலும் அது தேவனால் மறக்கப்படுவதில்லை, அவர் சித்திரம் கீழே விழப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். ஒரு அருமையான சத்தியம் இருக்கு. இந்த மறக்கப்படுவதில்லை என்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நினைந்தவங்க அந்த ஸ்பேரோ இருக்கு, அந்த ஒர்த்லெஸ் ஸ்பேரோ இருக்கு, அந்த ஒர்த்லெஸ் புறா இருக்கு, அந்த ஒர்த்லெஸ் பறவை இருக்கு, அந்த சீப்பான பறவை இருக்கு தேவன் நினைவுல. அப்போ ஒன்றுக்கே தேராது சீப்பஸ்டா இருக்கிற ஒரு பொருளே தேவன் நினைவு இருக்குன்னா, மிக வேல்யூள்ள நாம கர்த்தரால் கரங்களால் உருவப்பட்ட இந்த சிருஷ்டியானது அதிக மதிப்புள்ளது, ஒரு கிரேட் வேல்யூ இருக்குது. அதை குறித்து ஒரு அறிவு உடையவராக தேவன் இருக்கிறார். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க என்று சொல்லி இயேசு சொல்றார். சீப்பஸ்டான பொருளே தேவன் பாண்டி நினைவு இருக்கு அப்படின்னா, உயர்ந்த மதிப்புள்ள நீங்கள் எப்பவுமே உங்களை பத்தி நல்ல அறிவுடையவருடைய தேவன் உங்களை பத்தி எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார், விசேஷம் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கு, நீங்க பயப்படுறீங்க என்று சொல்லி இயேசு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நோக்கத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, ஒரு காயினுக்கு 2 பறவை விற்கப்படுது, ஆனாலும் அவைகளால் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் தேவ சித்தம் ஒன்று வந்து கீழே விடா. இது என்ன தெரியுமா? ஷார்ட்டா ஒரு வெளிப்படுற பாயிண்ட் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவியை அனுமதித்த தேவன், ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவியை விற்கலாம் சொல்லி அனுமதித்த தேவன் அவர்கள் கீழே விடுறதுக்கு அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் செய்த சாராம்சம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவியை விற்கிறதுக்கு அனுமதித்த தேவன் அதை கீழே விடுறதுக்கு, அது கீழே அனுமதியில்லாமல் கீழே விழாதுங்கிற பாயிண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதை கீழே விடுறதுக்கு தேவன் என்ன செய்வீங்க? அனுமதி பெற்றுதான் ஆகணும் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாத. அப்போ தேவன் அதை மறக்கலைன்னா, அவரை நினைச்சு பார்த்துட்டாருன்னா, அதாவது அந்த குருவி கீழே விழக்கூடாது நினைச்சிட்டு அதை கீழே விழாது. பிறகு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அனுமதிக்கலாம், இன்னொரு காரியத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கலாம், இன்னொரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அனுமதிக்கிறது அங்க தேவன் உங்க கூட கையில் இருக்கிற வெளிப்படுத்திருக்கிறாராம். ஆனால் அனுமதிக்காதது ஏன் தெரியுமா? உங்களோட பாதுகாப்பு நிமித்தம் அதை அனுமதிக்க மாட்டார். உங்க மேல வைத்திருக்கிற அந்த நுண்ணுரை நிமித்தம், அந்த நெருக்கமான அறிவு நிமித்தம் அதை அனுமதிக்க மாட்டார். உங்களை விசேஷித்த மக்களாக கர்த்தர் நினைத்திருக்கிறனால அதை அனுமதிக்க மாட்டார் என்கிறது அர்த்தம். அப்போ சில நம்ம காரியங்களே, நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், அது சந்தோஷம் கொடுங்க, சோத்திரம். ஆனால் அதே சமயம் கர்த்தர் அனுமதிக்காத சில காரியங்கள் வாழ்க்கையில இருக்கு, அதை மைண்டு கழி கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்குங்க, கீழே விழாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமான அந்த பறவையை தேவன் நினைத்து அதை பாதுகாக்கிறார் என்று சொன்னார். அது கீழே விழாமல் இருக்கிறது சொன்னார். அற்பமான அந்த பறவைகளை தேவன் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அது அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்று சொன்னார். அற்பமான அந்த பறவை சீப்பஸ்டா விற்க தேவனை அனுமதி கொடுத்தாலும் அது தேவனை மறக்கப்படும் என்று சொன்னால் நாம மறக்கப்படுவதில்லை தேவனால். ஹல்லேலூயா. நம்ம சில காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், கர்த்தர் கோச்சிக்காதீங்க. ஆனால் அனுமதிக்காத சில காரியத்துக்கு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. இன்னொரு காரியத்துக்குரிய எளிமையான ஓவியம் சொல்லட்டுமா? சின்ன பாயிண்ட். தேவன் நமக்கு இந்த ஊர்ல மழை பெய்ய அனுமதி கொடுத்துருக்கலாம். தேவன் நமக்கு இந்த புரிதலாக சொல்றேன், தேவன் நமக்கு இங்கே இந்த ஊர்ல இந்த இடத்துல மழை பெய்ய அனுமதி கொடுத்துருக்கலாம். மழையில வலிக்கு கீழே விழுறது நமக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. மழையில வலிக்கு அது மழை வந்ததுனால விழுந்துட்டேன்னு யாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு இருக்கிறது அனுமதி கிடையாது. ஏன்னா யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் காட்ஸ் விஷன். ஹல்லேலூயா. நீ விசேஷித்தவர்கள். மழை பெய்யலாம் அவங்க ஊர்ல இருக்கு, ஆனா நீங்க மழை நனைய மாட்டீர்கள். அந்த மழையை நீங்க வலிக்கு விட மாட்டீர்கள், அந்த சேர்ல கால் வச்சு மாட்டி விட மாட்டீர்கள். தேவதாருக்கு அனுமதி கொடுக்கறது, மழை வருவதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த மழையை நீங்க சிக்கிக்கொள்ள அனுமதி கொடுக்கறது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஈஸியாக கொடுத்து இப்போ சொல்லுவாங்க, வரிசையாக உதாரணம் சொல்லுவாங்க, வசன வாசிகள் வரிசையாக உதாரணம் சொல்லுவாங்க. தேவ வசனம் சோதரம் இல்லாத
யோசேப்பை குழியில் உள்ள தேவன் அனுமதித்தார். அப்படி எழுதிக்கோங்க, வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கணும் சோதரம். யோசேப்பை தேவன் குழியில் விழ அனுமதித்தார். ஆனால் குழியை மூட அவர் அனுமதிக்கவில்லை. மறித்தவன் குழியில் மூட வேண்டாம், உயிருடன் மூடக்கூடாது. இது தேவ நீதியா? ஆத்மா தேவன் எப்படி கண்ட்ரோல் பண்ற? நீ பாடியத்தை உள்ளதுக்கு போட்ட 10 வருஷம் சேர்ந்து பாடியத்தை உள்ள போட்ட. அந்த சவுல ஒன்று என்ன செய்ய முடியுது? அந்த ஆத்மா ஒன்றே செஞ்சது செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். யோசேப்பு இந்த மாதிரி ஒரு திறனாக இருந்திருப்பார். ஏய், பாடி தான் உள்ள போட்டிருக்கீங்க, சவுளை கூட மூடுனேன், என்ன ஒன்னால மூட முடியுதா? மூடுதான் என் ஆத்மா நேரம் போயிருக்கும் தேவன்கிட்ட. மூட முடியலையே. யோசேப்பை கர்த்தர் குழியில் போட அனுமதித்தார். அந்த குழியில மூடுறதுக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. சில பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கும். குகைக்குள்ள போறவங்க இருக்கும். ஆனால் கோயில வெளியே வர்றது கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார். ஆனா அந்த கோயிலை வச்சு மூடுறவங்க அனுமதி மறித்தவங்க அங்கே உள்ள போகணும். ஏன்னா சவுல் அந்த ஆத்மா யார் கண்ட்ரோல் இருக்கு? தேவன். ஒன்றும் செய்ய முடியாது. குழியில வேணா போடுங்க, அது மூடுறவங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்ப யோசிப்பு எதை கொண்டு சந்தோஷப்படுவான்? அந்த மிருகங்கள் பீரிட்டு போலே சந்தோஷப்படுவானா? குழியில சேஃப்டியா இருக்கு சந்தோஷப்படுவான். குழியை வச்சுட்டாங்க இவ்வளோப்பா ஆடாப்பா இப்போ சங்க இவ்வளோ குழியை ஒத்தி போட்டு நல்ல வேலை மூடாமல் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலை தான். சில காரியங்களுக்கு அனுமதிக்கு உண்டு. ஆனால் சில காரியங்களுக்கு பாதுகாப்பு விதமாய் அந்த சவுளை ஆத்மா பாதுகாக்க என்ன செய்வாரால அனுமதிக்க மாட்டார். 2வது காரியம், யாக்கோபு சம்பாஷ திரும்ப ஏசாவை குறுக்கிட வந்தான். ஏசா வந்து யாக்கோபை எதிர்த்து நிற்கிற அனுமதி கொடுத்தார். ஆனால் ஏசா யாக்கோபை மேற்கொள்ள அனுமதி கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசா அவனை தாக்குப்படியாக படையோடு வந்தான் யாக்கோபை. ஆனால் யாக்கோபை ஏசா மேற்கொள்ள அங்க அனுமதி கிடையாது. அங்க சமாந்த ஏன்னா ஏசா பட்ட ஆத்மா யார் கண்ட்ரோல் இருக்கு? தேவன். யாக்கோபையும் ஆத்மாவும் தேவன் கண்ட்ரோல் இருக்கு. அடுத்து பாருங்க, லாபான் யாக்கோபை துரத்தி வந்தான். துரத்தி லாபானுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அது அனுமதி இருந்துச்சு. ஆனா அவன் மேற்கொள்ளாங்க அனுமதி இல்லை. அங்க வந்து 2 பேர் அடிச்சுட்டாங்க. இது ஒரு கல்ல நிறுத்தி 2 பேர் நிச்சயம் சமானம் பண்ணிடுவா. எப்படி கதை பாருங்க. வந்தவர் துரத்தி பிடிச்சி தன் பிள்ளையோட கூட்டு போன ஆளு அங்க ரிவர்ஸ்ல மாதிரி என்ன உண்டாயிடுச்சு? அனுமதி கிடைக்கவில்லை. என்ன அனுமதி கிடைக்கல? யாக்கோபை பிடித்து கொண்டு மகளோட பிடித்து கொண்டு அனுமதி கிடைக்கவில்லை. அப்ப யாக்கோபுக்கு லாபான் துரத்தோட அனுமதி கிடைத்தது லாபானுக்கு. ஆனால் லாபானோ யாக்கோபு மேற்கொள்ள அனுமதி கிடைக்கவில்லை. ஹalleluya. மொர்தெகாய்க்கு தூக்கு மரணம் செய்ய அனுமதி கிடைத்தது. அந்த தூக்கு மரத்தை போடுறதுக்கு மொர்தெகாய்க்கு அங்கே அனுமதி கிடையாது. ஹalleluya. ஏன்னா நாமானையும் அந்த அந்த ஆத்மாவையும் மொர்தெகாயின் ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ற தேவன் இருக்கிறார். சரீரத்தை நீங்க என்ன பண்ணலாங்க, சரீரத்தை நீங்க என்ன பண்றீங்க செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் யார் கண்ட்ரோல் பண்றா? அந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் தேவன் கண்ட்ரோல் பண்றார். அதுக்கு தேவன் அந்த ஆத்மா அடிக்க தேவன் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆமா, அதாவது மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்ய அனுமதி கொடுத்தது. ஆனால் அந்த தூக்கு மரம் போடுறதுக்கு மொர்தெகாய் அனுமதிக்கவில்லை. யோபுக்கு சரீரத்தை கை வைக்கிறதுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் உயிரெடுக்கோ அங்கே அனுமதி கிடையாது. யோபுக்கு சரீரத்தை கை வைக்க அனுமதி கிடைத்த சாத்தானுக்கு. ஆனால் உயிரை கை வைக்க கிடையாது. யோபு உயிரை கை வைக்க சாத்தானுக்கு அனுமதி கிடையாது. சீமை தாவீதை தூஷித்தான். நாயே என்று சொல்லி தூஷித்தான். அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் அனுமதித்த நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் தூஷிக்க அனுப்பிப்பாங்க. திருப்பியே பேசாதீங்க, சரி சொல்லிட்டு போ, திட்டிட்டு போ அப்படின்னு விட்டுருங்க. என்ன கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நீ திருப்பி சொல்லிட்டு திட்ட முடியாது, அனுமதிச்சிருக்கீங்க. ஆனால் சீமை உங்களை மேற்கொள்வா தேவன் அனுமதிக்கலை. ஹalleluya. அவன் நாயை திட்டிருக்கலாம். ஆனால் அவன் சீமையை தாவீதை மேற்கொள்ளாங்க அனுமதி கிடையாது. திட்டோடு சரி, அவ்வளவுதான். சரீரத்துக்கு என்ன பண்ணிட்டு போ. ஆனால் அந்த ஆத்மாவை என்னோட இட்ஸ் precious for me, it is a great value for me.
என்ன சொல்றாரு, ஒரு மெஷரபிள் ஒருத்தரை நான் வச்சிருக்கிறேன், ஒரு விசேஷ ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கிறேன், அவன் மேலே கைப்பட முடியாது. சீமை கட்டளையா தான். சீமை தாவீதுக்கு திட்டதுக்கு அனுமதி இருக்குது, சீமையோலே தாவீதுக்கு மேற்கொள்ள அனுமதி கிடையாது. 7 சோத்திரம் புரிஞ்சுக்கோங்க. கப்பல் சேதாரமாததுக்கு தேவன் அனுமதித்தார் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே. ஆனால் பிராண சேதம் வராதுன்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை கட்டளையிட்டார். உயிர் சேதம் வராது. ஹல்லேலூயா. கப்பல் சேதமாக தேவன் அனுமதித்தார். ஆனால் அங்கு உள்ள உயிர்களுக்கோ என்ன சேதம் வராது சொல்லி தேவனை அனுமதிக்கவில்லை. சேதம் வரதுக்கு அனுமதிக்கவில்லை. சில காரியம் நீ புரிஞ்சுக்கணும். ஒரு விளையாட்டா ஒரு காரியம் நாங்கள் அதை மீட்டிங்கில் பேசணும். அதாவது இல்லையா கமிட்டி அப்படின் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கு ஒரே கமிட்டி இருந்துச்சு, இப்போ ஒரே கமிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். ஆமாம், என்ன அப்படின்னு. அப்போ நாங்கள் கூட அந்த அப்போஸ்தலர் வசனத்தை எடுத்து பேசிக்கொண்டோம். ஐயா கப்பல் உடஞ்சிச்சு. சரி, மால்வி என்ன சொன்னார், விசுவாசம் உள்ளவங்க முதல் நீந்தி கரையை கடந்து கொள்ளாங்க. ரைட். அடுத்தது ஒரு துண்டாயும் எடுத்து அதில் பிரயாணம் பண்ணி கரையை போயிருக்கீங்க. 3வது கப்பல் பலகையை எடுத்தாவது போயிருக்கீங்க. அவ்வளோதான், இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கூட ஊழியே சொன்னார். செய்தி முடிச்சு யாருன்னு சொல்கிறேன். 7 சோத்திரம் இல்லாதாக. அதாவது பாருங்க, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விசுவாச மக்கள் தேவன் திருச்சபை வைத்திருக்கிறார். அவங்க கரையேறணும். கப்பல்னா சேதமான அடையாளத்துக்காக தேவன் அனுமதி கொடுத்துக்கலாம். ஆனால் விசுவாசி உள்ள அந்த ஆத்மாவை கை வைக்கிறதுக்கு ஒரு நாள் அனுமதி கிடையாது. அவர்கள் நிச்சயமாக ஒரு கப்பல் துள்ளாயிலோ கப்பல் பழையாயிலோ விசுவாசத்தில் கண்டிப்பான சேவை கரையை அடைந்து கொள்வார்கள். அவங்களுக்கு பிராண சேதம் வராது, உயிர் சேதம் வராது, விசுவாசம் குறைவு வராது. நான் கத்துறதை அனுமதிக்கிறதில்லை. கப்பல் சேதமாக அனுமதிச்சிருக்கேன். ஆகையினால சில காரியம் தேவன் வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டு சந்தோஷப்படுறேன். மீனை யோனா அதை முழுங்கிறதுக்கு மீனுக்கு அனுமதி கிடைத்தது. அதை சவைச்சு முழுங்கிறதுக்கு அடிச்சு சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. மீன்லாம் உள்ள போச்சு என்னத்துக்கு ஆகும்? ஒரு 6 அடி ஆடு ஒரு உணவு உள்ள ஒரு மீன் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? குறைஞ்சபட்சம் எப்படியோ 12-30 அடியாக இருக்கணும். அந்த மீன் பல்லு எப்படி இருந்துருக்கணும்? 12 அடி மீன் 30 அடி மீன் இருந்துச்சுன்னா பல்லு எப்படி இருந்துருக்கணும்? கடுமையான தூய்மையான ஆயுதமாக இருக்கணும். அதுக்குள்ளே அவன் போராட கண்டிப்பாக குராசி சிராச்சி ஒரு காயத்தோட வெளியிடணும். ஆனால் அப்படி வரவே வந்து மறுபடியும் தீர்க்கசனம் சொல்லியிருக்கிறான். ஒரு பேண்டேட் போயிட்டு ஒரு குளுக்கோஸ் பாட்டோட வந்து நான் தீர்க்கசனம் சொல்லணும்னு வெளியே வரல. அவன் அழகாக வெளியிருந்தான். மீன் அதனால என்ன செஞ்சான், கட்டிட்டான். சவைச்சு துப்பலை, சவைச்சு தான் நாசக்கடா இருப்பார் யோனா. என்னது அப்படின்னு கட்டினா ஒரு சேதம்லாம் வெளியே வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா சில முட்டை அப்படி சாப்பிடுவோம். செம்பில் என்ன வரும்? முட்டை குஞ்சா வெளியே வருமா? முழு முட்டை வெளியே வந்துடும். அப்பா சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க, அப்பா உள்ளே போனால் வெளியே இருந்துப்பா, கோழிக்கா உள்ளே போயிட்டா இவ்வளோ பிள்ளை சொல்லுவாங்க, கோழியை தட்டி எடுப்பாங்க. ஆமாம், சில வயசில் அப்படிதான். சில சின்ன பிள்ளைகள் காசை பிடிக்கணும், இப்படி தட்டி அப்படி தட்டி காசை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே வரும்போது 5 பைசா சேதம்லாம் வெளியே வரும். அப்போ அந்த காலத்தில் கதை சொல்லிட்டு இருக்கேன், காசை முடியுன்னா எடுத்துருவாங்க. அவங்க பாருங்க, அது வந்து வெளியே அதே மாதிரி தான் மீன் வந்து கிடைக்குது. யோனாவின் அதாவது மீனுக்கு யோனாவை விழுங்கிறதுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் யோனாவை சாப்பிட மீனுக்கு அனுமதி கிடைக்கல. ஏன்னா வெளிவந்து போனோம், என்ன செய்யணும்? தீர்க்கதரிசனம் உரைக்கணும். தேவன சோத்திரம் தேவஜனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சில கேஸ் கூட அனுமதி இருக்கலாம். ஆனால் கேஸை மேற்கொள்றதுக்கு நம்ம தோக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கத்த நான் கோர்ட்டு கேஸ் பண்ணுறது சொன்ன வார்த்தை தான். நான் இப்போ கோர்ட்டு காலத்துக்கு போய் எடுக்கணுமா, பணம் செட்டில் பண்ண கூப்பிட்டு போகிறேன், உன்னை அவமானப்படுத்துகிறேன். கத்த சொன்ன வார்த்தை தான். கோர்ட்டில் எது கூட்டு போகிறதுமா, நீதி கிடைக்க முடியாது, பணம் செட்டில் பண்ணதாக கோர்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன், உன் தண்டனை கொடுக்குறதுக்காகவோ உன்னை அவமானப்படுத்துகிறா கோர்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். தைரியமாக நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தைரியமாக போயிருந்தேன். 7 சோத்திரம் கத்த அந்த கேஸெல்லாம் எனக்கு வெற்றி கொடுத்தா. ஹல்லேலூயா. கோர்ட்டு கேஸ் மேலே விடலாம், ஆனால் அது தோக்கிறது உங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எப்போ உங்களுக்கு தேவன் வெற்றி திறக்கலாம் பண்ணுவார். ஹல்லேலூயா. You are precious. You are precious people. immeasurable worth தேவனுக்கு. அதனால அவர் என்ன செய்வார்?
அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சில விஷயங்களை அனுமதிக்கிறதில்லை. பாதுகாக்க முடியாத கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை செய்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக இன்னும் வேதாந்தத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. சில காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார், ஆனால் சில காரியத்தை அனுமதிக்கவில்லை. தானியேல் சிங்கக்குகை போவதற்கு அனுமதி கிடைத்தது. சிங்கக்குகைக்குள்ள போகல, ஆனால் சிங்கம் அதை சாப்பிடுறது இல்லை, அனுமதி கிடையாது. சிங்கம் வாங்கி தேவனை செஞ்சா கட்டி போட்டார். சில நேரங்களில் சிங்கக்குகையில் இருந்த மாதிரி நம்ம பிரச்சனை இருக்கும். நம்ம பிரச்சனை எப்படி இருக்கும்? சிங்கக்குகையில் இருந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நான் சொல்ல போகிறேன், நான் கடன் இருக்கும்போது என்னுடைய வேதனை ஒரு 3 விதமாக எனக்கு வெளிப்பட்டுச்சு. என்னுடைய வேதனை எனக்கு எப்படி 3 விதமாக வெளிப்பட்டு, அதாவது எப்படின்னா, நல்ல கடும் வெயிலே, ஓப்பன் வெயிலே, மொட்டை மாடியிலே, அதாவது சின்ன ஒரு, அதாவது இடுப்பு போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு கொண்டு நான் படுத்துருக்கேன். மற்ற ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மொட்டை மாடியிலே கொதிக்கும் வெயிலில் 12 மணி நேரத்தில் நான் ஒரு டவுசர் மாத்திரம் போட்டுக்கொண்டு நான் படுத்து கொண்டுருக்கிறேன். மல்லாக்கா படுத்துக்கொண்டு வெயிலை பார்க்குறேன். அவனை உடம்பு எப்படி இருக்கும்? கொதிச்சு அதிர்ச்சி தள்ளும் இல்லையா? அந்த அளவுக்கு கடந்து வேதனைப்பட்டேன். இப்படி ஒரு சம்பவமாக எனக்கு மனசுல வெளிப்பட்டுச்சு. ஒரு நாள் சிங்கத்தின் ரெண்டு வாய் இருக்குது. மேல் வாயை பிடித்து கொண்டிருக்கிறேன், கீழ் வாயை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு காட்சி உண்டாயிடுச்சு. எனக்கு கடனோட பிரச்சனை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா சிங்கம்னு சாப்பிட்டேன். இப்படி இருந்துச்சு. இதோட வேதனை எனக்கு அப்படி இருந்துச்சு. நாய் வாய்க்குள்ளே கையை விட்டுட்டேன். அந்த நாய் என்ன செய்யும்? இறுக்கி பற்கள் அடிக்கி பிடிச்சிருக்குது. நான் கையை எடுத்தால் நாய் பற்கள் ஓங்கிடும், என்ன செய்யணும்? அது அமைஞ்சிடும், நாய் விஷயம் இறங்கிடும். அப்போ பாருங்க, அப்புறம் நான் என்ன செய்ய லைட்டாக பேசிட்டு அப்படியே அந்த நாய் பார்த்துட்டு கை மெல்ல உருவி கொண்டு இருக்கிறேன். அந்த நாய்க்கே தெரியாமல் அந்த கை வேற வெளியே போயிட்டு தெரியல, அப்படியே போய் கொண்டிருக்கு. பழக்கம் போய் கேட்டேன். நாய் டக்கு வாயை பல்ல அமைக்கிட்டு, அதை என்ன செய்யும்? எதுக்கு பல்ல அமைச்சு தெரியுமா? என்னை கழிச்சு தான் நினச்சி அமைக்கிட்டு நான் அடுத்த வேலை எடுத்துட்டேன். இப்படி எனக்கு கடலில் ஒரு அனுபவங்கள்லாம் எனக்கு காணப்பட்டது. அவ்வளோ கொடிய வேதனை கடன்பட்டேன். கற்றுருப்பாங்க எல்லா இடத்துலையும் கற்றுற என்ன செய்கிறார்? அந்த கடன் மூழ்கி போகாபடிக்கு கற்று பார்த்துருக்கா. அப்போ என்ன இருக்குன்னா, கடன் பிரச்சனையிலே நான் இருந்திருக்கலாம், ஆனால் கடன் என்னை மேற்கொள்றதுக்கு தேவன் அனுமதி கிடையாது. ஹalleluya. ஏன்னா ஐ எம் precious man for the God. என்ன பெருமையாக சொல்ற கர்த்தர் என்னை உயர்ந்து வச்சிருக்கா, என்னை உயர்ந்து வேலை வச்சிருக்கா. நான் கீழே இருக்கிறவருக்கு பிடிக்கல. அந்த பறவை, அந்த சீப்பாச பறவை கீழே விடாதுன்றார். அவர் சித்தம்லாம் கீழே விடாதுன்றார். அப்ப இருந்து தேவ சித்தம் என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கலாம், ஆனா உங்க பாதுகாப்பு தேவ சில காரியங்களை அனுமதிக்க இல்லை. இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட தேவ சித்தமா சில காரியங்களை கஷ்டப்படுற தேவன் அனுமதிச்சிருக்கலாம். கஷ்டத்தை மூழ்கி போற தேவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். தேவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அப்போஸ்தலர் பவுலுக்கு பாம்பு கடிச்சது. அந்த விஷம் அவர் சதையில் ஏறதுக்கு அனுமதி கிடையாது. எப்படி பாருங்க, கர்த்தர் எவ்வளோ வேலை செய்திருக்கார் மனித மக்களுக்கு. அவங்களாம் தேவ பார்வையிலே ஆமாம் உயர்ந்தவராக இருக்கிறார் செய்யலாம். இன்னும் நிறைய காரியங்களை வேதாந்தம் சொல்ல முடியும். இந்த வசனம் மாஸ்டர்னா 2 மணி நேரம் ஆகிடும். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தேவன் நம்ம காரியங்களை சில காரியங்கள் அனுமதித்திருக்கலாம், ஆனாலும் அதாவது அந்த பிரச்சனைகள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அதை அனுமதிக்கவில்லை. இங்கே சொல்லி எழுதுகிற வார்த்தை அப்படின்னா, மனிதன் நம்ம நெருக்கலாம், பிரச்சனைகள் நம்ம நெருக்கலாம், மனிதன் நம்மளை நெருக்கலாம், பிரச்சனைகள் நம்ம நெருக்கலாம், அதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் நம்மளை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். அந்த பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். இது தேவ சித்தமாகும், தேவன் நினைவுள்ளதாகும். கர்த்தர் அவங்களை மறந்து விடவில்லை. ஹalleluya. அந்த சீப்பஸ்ட் அந்த பறவை தேவன் மறக்கவில்லை என்று சொல்லும் போது, விளையாட்டு மக்கள் நீங்க உங்களை தேவன் எப்படி மறப்பார்? நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், மனிதர்கள் நெருக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் பயப்படாதீங்க, அவைகள் உங்கள் மேற்கொள்ள நான் அனுமதிக்கவில்லை. நான் நினைச்சாலும் அது செய்ய முடியும். நான் மறப்பதில்லை. பிரச்சனை வந்துட்டு மறந்துடும்னா, ஒரு குருவி 2 குருவி ஒரு காயம் அந்த அடைக்கலம் குருவி துருத்தி போட்டோம்னா மறந்துடும்னா மறக்க மாட்டேன். அவர்களே நான் மறக்க மாட்டேன்னா, சீப்பஸ்ட் இருக்க அதுவே, ஒர்த்லெஸ் இருக்க அதுவே நான் மறக்கலைன்னா, ஒர்த்தா இருக்கிறவங்க மறப்பேனா? உங்களை சீப்பஸ்டாக விடுவோனா என்று சொல்லி தேவன் சொல்கிறான். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக அதை அனுமதி கொடுக்க மாட்டான்.
அது கிருபாக்கு நீ காலை டியூஷன் வச்சுட்டாங்க. அதான் மீட்டிங் விடலாம், காலை 5 மணிக்கு டியூஷன் பண்ணி என்ன வச்சுட்டாங்க. அவன் டியூஷன் டைம் வந்து நீ பார்த்துட்டு பண்ணாடி அவ்வளோதான், தலை சுற்றி போச்சு. என்னப்பா செய்யறது? நான் அவன் சொன்ன வார்த்தை தான், எப்பா சண்டே டியூஷன் போகிறதுக்கு கற்று அனுபவிக்கலாம். ஆனால் சண்டே 6 கட் பண்ணுற தேவன் ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டார். சண்டே டியூஷன் வர்றதுக்கு கத்தவனை அனுபவிச்சிருக்கலாம், ரைட்டா, பயப்படாத. ஆனாலும் 6 கட் பண்ணுற தேவனை அனுபவிக்க மாட்டார் என்று சொல்லி மறுபடியும் சார்ட்ட பேசினேன். ஒரு சர்வீஸ் இருக்குதோ, உங்கள் பேரெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சர்வீஸ் இருக்குது. சரி, அப்போ இவனை மட்டும் 5 மணிக்காச்சு மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். நீ காலைல 4 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்து ஆயத்தமாக வரத்து வர கிருபை செய்தான். கடைசியாக என்ன நிச்சயமாக அந்த ஆர்டர் திரும்பி வந்து கேட்டேன், என்னப்பா சொன்னா சாரு நம்மளை விட்டு ஒரு பேட்சை மாற்றிட்டாங்கன்னு. அது என்ன சொன்னால் திரும்ப பார்க்கணும். என்ன இதே பேட்சை கண்டினியூ பண்ணிக்கோ, சண்டே மாத்திரம் காலை 5 மணிக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி பாருங்க, தேவன் நல்லவர். ஹalleluya. இது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சுன்னா தேவன் மத்தியில் நீ மதிப்புள்ளவராக இருக்கிறீன்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு கன்வீன் வருது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மழை வரும், ஆனால் நீங்கள் வலிக்க விட மாட்டீங்க. சண்டே உங்களுக்கு ஒரு ஒர்க்கு வரலாம், ஆனால் கத்திர ஆள் கடவுளுக்கு தேவனை அனுமதிக்க மாட்டான். சில காரியம் தேவனை அனுமதிப்பா, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் சில காரியம் தேவனை அனுமதிக்க மாட்டான். எதுக்குன்னா நம்மளுடைய பாதுகாப்பு விசேஷமாய் நாம் விசேஷத்திற்காக அப்படி செய்யணும். தேவன் வசனம் சூத்திரம் இல்லாத. அதனால் கத்தருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் யோசித்து பாருங்கள், வீட்டில் இன்னும் தியானம் பண்ணி பாருங்கள். அதாவது சில வார்த்தைகள் எடுத்துக்க நான் அதை வாசிக்கிறேன். அதாவது இன்எக்ஸ்பென்சிவ் பேட்ஸ் அப்படின்னு இருக்கிறேன், இன்எக்ஸ்பென்சிவ் பேட்ஸ் எடுத்துருக்கிறேன், சீப்பஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை அவரோட நாலேஜ் இல்லாமல் அது ஒன்றும் விடாது, அவரோட அனுமதி இல்லாமல் அது ஒன்றும் கீழே விடாது. அவரால் அது மறக்கப்படுறதில்லை. அது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் பேடாக இருக்கலாம், ஆனால் தேவனால் மறக்கப்படுறதில்லை. இன்எக்ஸ்பென்சிவ் பேடாக இருக்கலாம், கர்த்தர் சித்தமாக கீழே விடாது. அதே மாதிரி தான். அதே மாதிரினா நாம் இன்எக்ஸ்பென்சிவ் மேன் கிடையாது. நாம் வந்து அதாவது இது இன்எக்ஸ்பென்சிவ் மேன் கிடையாது. நாம் தேவபார்களே ப்ரெஷியஸ் ஜீவனுள்ள கற்களாக பேதுரு எழுதுகிறார். வார்த்தையை நம்ம எங்கே எழுதுகிறார்? ஜீவனுள்ள கற்களாக முடி இயேசுவோட அவர் தலைக்கு மூளை கற்களாக அவரோட இணைந்து தேவன் சோத்திரப்படி செலுத்தக்கூடிய ஜீவ கற்களாக வச்சிருக்கிறார். அப்படின்ற உயர்ந்த ஜீவ கற்களாக வச்சிருக்கிறார். ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோனாக வைத்திருக்கிறார். ஒரு ஹை வேல்யூ கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால எல்லா காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் அனுமதிக்க சில காரியங்களும் இருக்கு. அதை நான் இப்போ ஈஸியாக உங்களுக்கு யோசிப்பு யோனா மேட்டர் சொல்லிட்டேன். நிறைய காரியங்கள் அப்படி இருக்குது. சில காரணம் கர்த்தர் அனுமதிச்ச மாதிரி இருக்கும். பாம்பு பாருங்க, பாம்பு தான் எல்லாரும் அங்கே விழுந்துருவாங்க. அப்போ சொல்ல விடவே இல்லை, அதையெல்லாம் விட்டு பார்த்துங்க, இப்போ விழுந்துருவோம் அப்படின்னு பாருங்க. இப்போ 2 மணி பசங்க ஒரு 5 பசங்க பண்ண ஆரம்பிச்சார். யோசிச்சாங்க, இப்போ என்ன விதம் மெய்க்கிறவரா அப்படின்றாங்க. யோசிக்கிறாங்க, விழுந்துருக்க மாட்டேன். நிறைய பேர் அப்படின் பார்ப்போம், எப்படா விழுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாம்பு கொத்தாமே விழுவான்னு பார்த்துக்க சில மணி இருந்தாங்க. எப்படி எப்படா விழுவா, தனியாக போய் ஆரம்பிச்சா விழுந்தே இல்லைன்னு பாரு அப்படின்ட்டு. என்னமோ இவர் தான் எல்லாம் தாங்கி பிடிச்ச மாதிரி. ஓ ஒன்னே என்னை கண்டப்படுற ஆத்மா கண்டப்படுற தேவனையா, ஹalleluya. அவர் சித்தம்லாம் நீ விட முடியாது, நான் விட முடியாது. என்ன அவர் சித்தம் நீ விற்க முடியாது, நான் விற்க முடியாது. அவர் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால் கர்த்தர் சில காரியம் மாற்றி அனுமதிக்கிறது. சந்தோஷப்படுங்க, ஹalleluya. ஆமாம், நான் அடிக்கடி யோசிப்பேன். ஏதாவது லேண்டு வாங்க போனால் அது எனக்கு அனுமதியே கிடைக்காது. ஒரு வீடு வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுக்க போனால் அது ரொம்ப கிடைக்கும். அப்போ என்ன சரி, சில கர்த்தர் அனுமதிக்கலைன்னா ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிடும். அதுதான் நமக்கு அது புரியாது. இந்த ஒரு சின்ன அறிவுக்கு அது புரியாது. இவனுக்கு அது ஆகாது அப்படின்ட்டுருக்கான். ஒரு கார் எடுக்க வேணும் ஸ்டெப் பண்ண, அது நடக்கலை. ரைட். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, கர்த்தர் சில காரில் அனுமதிக்கலைன்னா அது ஒரு பாதுகாத்து விட்டுருந்தான். இப்போ எதுக்குப்போ ஆபத்து நேச்சார் வந்து நெருப்பு உடையை விழுறாங்க. கர்த்தரவங்களே நெருப்பு உடையை போடுறதுக்கு அவங்க என்ன இருந்துச்சு, அனுமதி இருந்துச்சு. ஆனால் தீ அவங்களை எரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. தூக்கி விட்டாங்க. சரீரத்து மாத்திரமே கொள்றதுக்கு பயப்படாதீங்க. சரீரத்தை ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கு தேவனுக்கே பயப்படுங்க என்று சொன்னார் இயேசு. அவர் என்ன பாருங்க, அந்த 3 பேர் தேவன் பார்வையில் ப்ரெஷியஸ் ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள். அப்போ அவர் ஏன் அனுமதிக்கலைன்னா ஒரு பாதுகாப்புக்காக கர்த்தர் செய்வார். ரூத்து கணவன் இழந்து சாப்பாடுக்கே வழி இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை. அது தேவன் அனுமதிச்சிருக்கலாம். ஆனால்
அவர் கெட்டு போயிருக்காங்க, அனுமதி கிடையாது. யாக்கோபு வேசிக்குள் 4 பிரவேசித்தார்கள், அதுக்கு அனுமதி இருந்துச்சு. ஆனால் விபச்சாரம் பண்ணுறாங்க, அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் சோதாம் இருக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அங்கே உள்ள ஒரு நீதிமான நடிகருக்கு தேவனுக்கு சீத்தம் கிடையாது, அனுமதி கிடையாது. லோத்தை கைப்பிடிச்சி வெளியே கொண்டுட்டார். எப்படி நான் பேசிகிட்டே இருக்கும்போது கரை பிடிச்சி வெளியே கொண்டாங்க. அனுமதி எப்படி வரும்? சில விஷயங்கள் நாங்கள் இங்கிலீஷில் அப்படியே எழுதுருக்கேன், காட் இஸ் அலோ. சில விஷயங்கள் அலோ பண்ணுவார், ஆனால் சில விஷயம் நாட் ஓவர் ஒரு பாயிண்ட் இருக்குது. சில காரியத்தில் நாட் ஓவர் அப்படின்னு இருக்குது. தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத காட் செக்யூர் with us by not following some things. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறனாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அந்த செய்தியோட சாராம்சம். ஹல்லேலூயா. ஆனால் அனுமதிக்காத சில காரியங்கள் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், அவளை நெருக்கலாம், அதில் அனுமதி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த கஷ்டங்கள் நம்ம மேற்கொள்ள அனுமதி கிடையாது. தேவன் அனுமதி கொடுக்கறதில்லை. தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் கர்த்தர் வாழ்க்கையிலே அனுமதி கொடுக்காத சில காரியங்களை சந்தோஷப்படுவோமாக. அப்படியே யோசேப்புக்கு கர்த்தர் என்ன செய்தார்? குழியில் அனுமதித்தால் கூட அந்த குழியில் மூடுறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் அனுமதி கொடுக்கவில்லை தேவன். யோனாவை மீன் முழுவதுக்கு அனுமதி கொடுத்த தேவன் அதை சமைச்சு தூக்கி போடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி அதை கட்டி விட தேவன் அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி நம்மளோட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்கிறார். கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நம்ம மேலே பாதுகாப்பு கட்டளையிடுறார். ஒரு விசேஷமான ஒரு என்கரேஜிங் ட்ரஸ்டாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் தேவன் நம்பிக்கை வைக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஒரு என்கரேஜிங் ட்ரஸ்ட். இந்த பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்காக, பயம் இல்லாமல் செயல்படுறதுக்காக, அச்சமற்ற வாழ்க்கைக்காக ஒரு என்கரேஜிங் பண்ணுறதுக்காக கர்த்தர் உண்மையை சொல்லி அங்கே திடப்படுத்தினார். இன்னும் பசுத்தாவின் அதே வார்த்தையை சொல்லி திடப்படுத்துகிறார். இயேசு சொல்ல பிரகாரமாய் பசுத்தாய் வரும்போது என்னோட எடுத்து அவர் கொடுப்பார். பசுத்தாவியன் வரும்போது என்னோட எடுத்து அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அப்படியே கர்த்தர் இந்த காரியத்தை வசனம் தெரியப்படுத்துகிறார். ஆகையினாலே கர்த்தர் நம்ம சில காரியங்கள் அனுபவித்திருக்கலாம். சில பிரச்சனைகள் புகை போல இருந்திருக்கலாம், சிங்க புகை போல இருந்திருக்கலாம், நெருப்பு போல இருந்திருக்கலாம், குழியில் விழுந்து போல இருந்திருக்கலாம், பிறகு தூஷணம் பண்ணுற போல சில பிரச்சனை, சீமை தூஷணம் பிரச்சனை இருந்திருக்கலாம், பாம்பு கடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், கப்பல் உடஞ்ச மாதிரி சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதுக்காக தேவன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அந்த பிரச்சனைகள், அந்த நெருக்கங்கள், அந்த போராட்டங்கள் நம்மளை மேற்கொள்வது தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆகையால் கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிக்காத தேவன் சோத்து செலுத்திய வாழ்க்கையில் ஆக்கிய வாழ்க்கையிலே வெற்றி நடை போடுவோமாக. அதே சமயம் கர்த்தர் நம்ம பாதுகாப்புத்தோம் அன்புல சில காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆக நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறனால கர்த்தர் சோத்து செலுத்திய வாழ்க்கையிலே வெற்றி நடை போடுவோமாக. கர்த்தர் அந்த வாழ்க்கையில் ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளாம் அப்படி தேவன் சோதரிப்போமாக.